வணக்கம் மக்களே. மத்திய அரசோட வீட்டு வாடகை விதிமுறைகள் சட்டம் 2025 கூடிய விரைவிலே பார்த்தோம் அப்படின்னா அமலுக்கு வர இருக்கு. இதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வீட்டுக்கு புதுசா வாடகைக்கு போறவங்களுக்கும் சரி, வீட்டு ஓனர்களுக்கும் புதிய ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வர போறாங்க. அது என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு தி KTV. நான் உங்கள் பவானி ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாடகை ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க, வீடை சேதம் படுத்துறாங்க அப்படின்னு இந்த மாதிரியான உரிய ரீசன்ஸ் இல்லாம வீட்டை காலி பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வீட்டுக்கான அட்வான்ஸ் ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு கேட்பாங்க. ஆனா அந்த மாதிரி கேட்கக்கூடாது. வீட்டு வாடகைக்கான அட்வான்ஸ் 2 மாசம் மட்டும்தான் அட்வான்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வணிக கட்டிடங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் அட்வான்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக பார்த்தோம் அப்படின்னா, வாடகை ஒப்பந்தத்தை வீட்டோட ஓனர் 2 மாதத்துக்குள்ள பதிவு செஞ்சிருக்க வேண்டும். அப்படி அவர் செய்யல அப்படின்னா அதற்கான அபராதமாக 5000 ரூபாய் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதார் அடிப்படையில மின்னணு சரிபார்ப்பு முறையில ஒப்பந்தங்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னும் கைப்பட எழுதி கையெழுத்திட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஒருத்தவங்க வீட்டுக்கு குடியேறி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 வருஷம், அதாவது 12 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வாடகை உயர்த்த வேண்டும். இடையில வாடகை உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா, வாடகை உயர்த்த போறோம் அப்படின்றது 2 மாசத்துக்கு முன்னாடியே வாடகைதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களுக்கு தெரிவிச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா, வீட்டுல ஏதாவது பொருட்கள் பழுது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வீட்டோட உரிமையாளர் 30 நாட்களுக்குள்ள அதை சரிபார்த்து கொடுக்க வேண்டும் அப்படின்னும், ஒருவேளை அவங்க சரிபார்க்கவில்லை அப்படின்னா வாடகைக்கு இருக்கக்கூடியவங்க அதை சரி பார்த்துட்டு வாடகைக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்துல கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வாடகைக்கு இருக்கக்கூடிய வீட்டுல ஓனர்ஸ் நான் வீட்டை சரிபார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள நுழைய கூடாதுன்னு, அப்படி அவங்க வீட்டை சரிபார்க்கறதுக்காக போறாங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்திருக்க வேண்டுமா. அதே மாதிரி பார்த்தோம்னா, வாடகை தகராறு, வீட்டை காலி பண்ணக்கூடிய இந்த வழக்குகள்லாம் இனிமே 2 மாதங்களுக்குள்ள தீர்ப்பு வழங்கப்படும். இதற்கான தனியாகவே சிறப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டிருக்காம். அதே மாதிரி வீட்டு வாடகை 50,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா TDS பிடித்தம் செய்ய வேண்டும். அதே மாதிரி சின்ன வீட்லயோ இல்ல நடுத்தர வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு TDS விலக்கு வரம்பு 6 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த 2025 புதிய விதிமுறைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.